சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் தங்களாலும் அசத்தலான கண்டுபிடிப்புகளை தர முடியும் என நிரூபித்துள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களும் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளும் வகையில் 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வானவில் மன்றத்தை தொடங்கியது. மாநிலம் முழுவதிலும் உள்ள 13,000 அரசு பள்ளிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். காணும் இடமெங்கும் நெகிழி நிறைந்திருக்கும் நிலையில் பீட்ரூட்டில் இருந்து பயோ பிளாஸ்டிக்கை உருவாக்கியுள்ளார் வாலாஜாப்பேட்டையைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி தேஜஸ்வி. இது பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும். ஆனா பிளாஸ்டிக் 1000 இயர்ஸ் எடுக்கும் டீகம்போஸ் ஆக. ஆனா பயோ பிளாஸ்டிக் 1 மாசம் இல்ல 45 நாளுக்குள்ள பயோ பிளாஸ்டிக் டீகம்போஸ் ஆயிடும். நிலச்சரிவு காலங்களில் ஒற்றை வழி மலைப்பாதைகளில் பயணிப்பதற்கான புதிய சிக்னலை கண்டுபிடித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைப்புதூரைச் சேர்ந்த மாணவி மஞ்சுளா தேவி. இப்ப இந்த ஒரு வாகனம் இந்த சைட்ல இருந்து வருது அப்படின்னா இந்த சைடு ரெட் அலர்ட் கொடுத்து வாகனம் வருது அப்படிங்கறத தெரிவிச்சு அவங்கள ஸ்டாப் பண்ணிடும். திருப்பி இந்த வாகனம் போனோடனே ஆட்டோமேட்டிக்கா கிரீன் லைட் எரிஞ்சு அந்த வாகனம் போயிருச்சு அப்படிங்கிற தகவலையும் வாகன ஓட்டுறவங்களுக்கு கொடுத்துரும். அதிக அளவிலான கொசு தொல்லையால் தன் தங்கை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மனவேதனையில் இருந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மாணவர் வாசு புகையில்லாமல் கொசு அழிக்கும் அதிநவீன இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். அந்த லைட் ப்ளூ கலர் வச்சேன். ப்ளூ கலருக்கும் பச்சை கலருக்கும் அந்த பூச்சிகளுக்கு அலைநீளம் ரொம்ப கம்மி இருக்கிறதுல அலைநீளம் எது ஆகுதுன்னா சிவப்பு தான். இந்த சிவப்பு கலர் அலைநீளம் வச்சா வராது பூச்சி. இப்போ நம்மளுக்கு வெள்ளை கலர் கூட லேசாக தான் இருக்கும். அதனால இந்த நீல கலர் லைட் வச்சுருக்கேன். ஒரு ஃபேன் வச்சிருக்கிறேன். இது இந்த இடத்துல ஃபேன் சுற்றும் போது வெற்றிடம் உண்டாகும். இந்த வெற்றிடத்தை நிரப்பா இப்போ கொசு இங்கே நிற்கும். லைட் இருக்கு அப்படின்னு நிற்கும். அப்போ இந்த வெற்றிடத்தை நிரப்பத்துக்கு காற்று வெளியிருந்து வரும்போது உள்ள அடிச்சுக்கிட்டு போயிடும். இந்த கண்காட்சியில் வெற்றி பெற்ற 25 மாணவ மாணவிகளை பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. மாணவர்களின் மத்தியில் உதிக்கும் இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தில் நம் வாழ்க்கையின் ஆதாரமாகவும் நம்பிக்கையாகவும் உருவாகின்றன. எனவே இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது அரசின் கடமையே. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.